சூடுதம்மா நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே இந்த நேரம் என் உயிரில் நீரம் கண்ணில் காலம் நின்று விடுமா என் நிழலில் புன்னகையின் கோலம் இந்த வரம் நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுடைய மகளோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் என்ன பேரும் கூட துஷாந்தி துஷானி. சரி, எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 42. சரி, இன்றைக்கு வந்து 42வது பிறந்த நாள். அப்படியா? ஓகே. எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க? ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஹஸ்பண்டை பேரை வந்து நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், திலீப் குமார் என்று சொல்லி எங்களோட வாடிக்கையாளர். ஆனால் உங்களோட பேர் வந்து எங்களோட காதுக்கு வேற இல்லை. ஃபேமிலியாக சேர்ந்து அனுப்பிடுவீங்க போல் காதுக்கு வேற இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, இப்போ வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்றைக்கும் ஃப்ரான்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்களா, உங்களோட பிறந்த நாளை வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்களாமன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. யாராக இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அபி. ஏன்னு அப்படி சொல்கிறீங்க? அபி தான் எங்கள்ட ஹாஸ்டல் ரெண்டாவடியா. நாங்கள் எங்கே போனாலும் அவியை தான் சொல்லுவீங்க. அப்படியா? அதை வச்சு நீங்கள் அப்பி என்ன சொல்கிறீங்க? இல்லையே, அப்பிகிட்ட இருந்து வரல. கிஷானி அவங்க யாரு? அபியோட அக்கா. உங்களுக்கு என்ன முறை அவங்க? அச்சா. எந்த நாடு? பிரான்ஸ். இல்லையே, கிஷானிகிட்ட இருந்து வேற இல்லை. சரி, முதலாவதாக இந்த 42வது பிறந்த நாளுக்கு வந்து உங்களுக்காக ஒரு என்ன சொல்கிறது, இயற்கை மலர்களை கொண்ட ஒரு பூங்கொத்தொண்டு ஃபர்ஸ்ட் கிஃப்டாக வந்து உங்களை விஷ் பண்ணி கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று வந்து அபி, மெட்டது வந்து கிஷானி. 2 பேரும் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேர்கிட்ட இருந்தும் வேற இல்லை. என்ன பேர்? வினிஷியா. அவங்க யார்? அவங்களோட அக்கா. ஏன் எல்லாம் வெளியிலே அப்படி ரிலேஷன்ஸை தானே கெஸ் பண்ணுறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க, அவங்களும் எங்களோட வாடிக்கையாளர். எங்களோட நம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன சான்ஸ் இல்லையா? நேற்று இரவு அவங்க சர்ப்ரைஸோடு கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால நீங்கள் இந்த கிஃப்ட் வந்து அவர்கிட்ட இருந்து வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க. சரி, வேறு யாரா இருக்கும்? அஸ்வின். ஏன் அப்படி சொல்கிறீங்க டக்கண்ட? அஸ்வின் வந்து யார் அவங்க? மகன். எங்கே இருக்கிறாங்க? இங்கே வந்து நிற்கிறாங்களா? ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள்? 2. கொஞ்சம் ஃப்ளவர் பொக்கே கீழே படிங்க, பேச முறைக்குது. சரி, 2 பிள்ளைகள். ஒரு ஆள் பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன். நான் அவனோட பர்த்டே தான் நடந்தேன்னு நினைக்கிறேன். அது என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு ஆம்பளை பிள்ளைய மட்டும் சொல்கிறீங்களே. சரி, நாங்கள் எப்படியோ உருட்டி கேள்வி கேட்க போகிறோம். அப்போ ஒருத்தராக சொல்லிட்டு வருவோம் மட்டும் நினைக்கிறீங்க. அவட பேர் என்ன? அஸ்வின். மகனுக்கு பேர் ஐஷ்ணவி. 2 பேர்கிட்ட இருந்தும் வேற இல்லை. ஃபோன் நம்பர் என்ன? எங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஃபோன் நம்பர் தான் தந்தாங்களுடைய வீட்டு அட்ரஸே தெரியல. சும்மா சொன்னாங்க, வவுனியான்னு சொன்னாங்க, ரெடி பண்ணுங்கக்கா வவுனியான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது சொல்லல, அட்ரஸ் சொல்லல. உங்களோட அண்ணா எங்கே இருக்கிறாங்க? அண்ணா ஃப்ரான்ஸ்லாம் அண்ணாவும் இருக்கிறாங்க. அண்ணாட பேர் என்ன? ரஜி. இல்லையே. சரி, உங்களோட சைடால் அண்ணாவை தவிர வேறு யாராவது? அண்ணிய பேர் நிவேதா. இல்லையே, அந்த பேர்லேருந்து வேற இல்லை. சரி, எப்போ வந்தீங்க வெக்கேஷனுக்கு?
போன மாதம் அப்போ ஒரு மாதத்தை வந்து கடந்துட்டீங்க இன்றைய பயணம் பண்ணிக்கிறேன் அப்படியா 6:30 போகிறீங்களாகும் எல்லா டீட்டெயிலும் சொல்லி தான் விட்டுருக்குறாங்க நீங்கள் 6:30க்கு முதல் போங்கன்னு சொல்லி என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா அடிக்கடி வர நீங்கள் தான் அன்றைய மகள்கிட்ட பர்த்டே நீங்கள் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒத்து போகுதா கிளைமேட் எல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை சரி இவ்வளோ டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க இன்றைய வந்து 6:30க்கு அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்களா அதுக்கு முதல் எங்களை போக சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களேண்டா வேற இருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருந்தும் வந்திருக்கலாம் ஒரு குழப்பம் உண்டு பண்ணோன்னு அவங்கள சொல்றீங்க அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குவா கூடுதலா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து சந்தோஷப்படுத்துறவங்க தானே உங்களுக்கு செய்திருப்பாங்களா உங்களுடைய கூட நின்றவரா இதான் போய் ஃபோன் காய்ச்சவரா சரி அப்போ இப்போ கேக்கில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டு வந்தபடியாக நான் இப்போ கேட்க தெரியலாது ஃபைனலாக யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணி அப்புறம் தான் நான் அதை தருவேன் சரி ஃபைனலாக யாராக இருக்கும் சரி அவங்க போய் பார்த்துட்டு வந்து இப்போ சொல்ல போகிறாங்க யாருன்னு சொல்லக்கூடாது சரி ஃபைனலாக கெஸ் பண்ணுங்க பாபு அபி உங்களுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் அபி அப்படித்தானே சரி வெயிட் பண்ணுங்க பாப்போம் சரி இப்போ அபியை தான் ஃபைனலாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க அது நாங்கள் வந்தாலே அவங்கள தான் சொல்லுவீங்க ஓகே அவங்கள்ட்ட இருந்து தான் எதிர்பார்க்குறீங்களா அப்படியா யார்கிட்ட இருந்து வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யார் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை தான் மிஸ் பண்ணுறீங்க சரி ஹாப்பி பர்த்டே அம்மா என்று போட்டு உங்களுடைய 2 பிள்ளைகளும் தான் அனுப்பியிருக்கிறாங்க என்ன பேர் சொன்னீங்க அஸ்வினும் ஐஷ்ணவி நான் யாரை மிஸ் பண்ணுறீங்களன்னு சொன்னோட நீங்களும் உங்களோட பிள்ளைகளை தான் சொன்னீங்க அதே போல் அவங்களும் இந்த பிறந்த நான் நினைக்கிற முதல் பிறந்த நாளாக மிஸ் பண்ணி இங்கே நிற்கிற முதல் பிறந்த நாள் ஏன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க தாங்கள் வந்து ரொம்ப அம்மாவை வந்து மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி தங்கட சார்பாக வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாதாம் நீங்கள் சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை எந்த குறையும் இல்லாமல் கொண்டாடணுமாமன்னு சொல்லி தங்கட சார்பாக வந்து இந்த பொக்கேயும் கேக்கையும் வந்து கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க ஓகே அழக்கூடாது அவங்க வந்து கவலைப்படுவாங்களே நாங்கள் வீடியோ இருப்பு ஆனால் அவங்களும் சொன்னாங்க தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அம்மாவின்னு சொல்லி எப்படி சந்தோஷமா பிள்ளைகளோட கிஃப்ட் வந்து இன்றைக்கு வடிவாக கிடைச்சிருக்கு ஓகே என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு தேங்க்யூ சரி என்ன இன்றைக்கு போகிறீங்க தானே நாளைக்கு நாளன்றைக்கு என்ன இன்றைக்கா ஃப்ளைட் ஓகே அப்புறம் என்ன நாளைக்கு மீட் பண்ணலாம் தானே அவங்கள சரி ஓகே மீண்டும் எங்களுடைய எம்கே சப்ரே சார்பாகவும் உங்களுடைய பிள்ளைகள் சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கா ஓகே வெட்டுவோமா அப்போ நான் நீங்கள் ஈவினிங் ஆக்கள் வேறு வெட்ட போகிறீங்களோ தெரியாது வெட்ட போகிறீங்களா சரி ஊற்றிட்டு கட் பண்ணுங்க பாட்டு படிச்சு விடுங்க Happy birthday to you Happy birthday dear Rosanna Happy birthday to you சரி நீங்களும் சேர்த்து விடுங்க ஓகே இப்போ பிள்ளைகள் சார்பாக அவங்க அன்பாக அனுப்பின அந்த கேக்கை வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணிட்டோம் ஓகே கவலைப்படாமல் என்ன சொல்கிறது அவங்களும் நீங்கள் சந்தோஷப்படணும்னு தானே இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க உங்களோட அழகியை பார்த்தா அவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க அதால் வந்து சிரிச்சபடி சொல்லிவிடுங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஓகே நாளைக்கு வந்து சந்திக்கிறீங்க சரி ஓகேக்கா பாய் ஓகே இருங்க போட்டோட